போன எபிசோடு கேப்டனுமே அவரோட மாஸ்டரும் பேசிக்கிட்டு இருக்கதோட பார்த்தோம். அதுல இருந்து பாக்கி எபிசோட பார்ப்போம். ஆரம்பத்துல ஹீரோவுமே இங்க கல்டிவேஷன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோவால அங்க அதை சரியாவே பண்ண முடியல. இந்த கோல்டன் புக்ல இருக்க கலைகள் ரொம்ப ஆபத்தானது, பார்த்துதான் நீ கொஞ்சம் கத்துக்கணும். ஹீரோவுமே அந்த புக்கை தான் எடுத்து பாக்குறான் என்ன இருக்குன்னு. அதுல அந்த கலைகளை கத்துக்கிறதுக்கு 4000 ஆண்டுகள் தேவைப்படும்னு அதுல போட்டிருக்கு. இது சரிப்படாதுன்னு ஹீரோவுமே தூக்கி எறிஞ்சிட்டான். சோ குடும்பத்தையும் இந்த ஸ்டாரையுமே நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன். இங்க பாரு, நீ இப்பதான் கல்டிவேஷன் முதல்ல பண்ண போறேன்னா அதோட அடிப்படை நிலைகளை நீ கண்டிப்பா கத்தாகணும். அதுக்கடுத்துதான் நீ பண்றதுக்கு உனக்கு ஈஸியா இருக்கும். வாங்க, நான் சொல்றதை மறந்துடாத. கண்டிப்பா நீ முதல்ல இதை தான் கத்துக்கணும். ஹீரோவுமே அங்க அடிப்படை நிலையில இருந்து தான் ஆரம்பிக்கிறான் கல்டிவேஷனை. என்னோட ஐம்புலங்களுமே இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு. இந்த கலைகள் என்ன கண்டிப்பா ஏமாத்தாது. ஹீரோ யாரோ ஒரு ஆள் கேமரா வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லாத மாதிரி ஹீரோக்குமே அங்க ஃபீல் ஆகுது. எவனோ ஒருத்தவங்க ஹீரோ சுட ஆரம்பிச்சிட்டான் பட்டுன்னு. ஹீரோ அந்த மாதிரி கேப்டனுக்கு அங்க போன் அடிச்சு சொல்லிட்டான். கேப்டனுமே இப்ப ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வராரு. அவன் என் கண்ணுக்கு தெரிய மாட்டான், எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு பட்டுன்னு. இவனுமே கேமரா வச்சு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கான். வாங்க, அந்த ஸ்னைப்பர் புல்லட் கிட்ட இருந்து கொஞ்சம் பாத்துரு. எதனாலுமே அது காலி பண்ணிடும். நான் உன்னை பாத்துறேன், இப்ப உனக்கு தெரியறானான்னு பாரு. ஆமா, நானும் உன்னை பாத்துட்டேன், இங்கதான் இருக்கான். இவர் கொடுத்த சத்தினால ஹீரோக்குமே ஃபீல் ஆயிட்டான், இங்கதான் சுட போறான்னு. ஹீரோமே அதுல இருந்து எப்படியே தப்பிச்சிட்டான். அவன் திருப்பியுமே சுட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவும் எப்படியே தப்பிச்சிட்டான் அதுல இருந்து. அவனுமே அந்த கேமரா வச்சு தேடிக்கிட்டு தான் இருக்கான் ஹீரோவை. ஹீரோ அவனோட சத்தியை வச்சு பாக்குறான் இங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு. இந்த இடத்துல 3 பேர் இருக்காங்க. ஹீரோ ஓடிக்கிட்டு இருக்கிறத ஒரு பூனையுமே பாக்குது. அந்த கேமரா எங்க இருக்குன்னு பாத்துட்டு ஹீரோமே ஒரு இடத்துல போய் பதுங்கிக்கிட்டான். ஹீரோ அவனோட சத்தியை பயன்படுத்தி முன்னாடி போய் பாக்குறான் அது எங்க இருக்குன்னு. நம்மளோட டார்கெட்டுமே வெளில வந்துட்டான், சீக்கிரமா பாரு. இவனுமே ஹீரோவை தான் அங்க தேடிக்கிட்டு இருக்கான். அவனே அவனோட கேமரா அவனுக்கு காலி பண்ணிக்கிட்டான். இன்னொன்னு ஒரு கேமராவையும் அவன் எடுத்துட்டு வந்துட்டான். வலை போட்டு ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்கான் அவன் பயங்கரமா. அவன் எங்க இருக்கான்னு சீக்கிரமா பாரு, நமக்கு ஒரே டைம் போயிட்டு இருக்கு. அந்த கேமராவும் ஹீரோ பாத்துட்டான். அதை பின்னாடி வர வச்சு அதோட கதையை முடிச்சு விட்டுட்டான். அதுக்கடுத்து ஹீரோவுமே அவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்துட்டான். வந்ததை பார்த்து இவனுமே சுட ஆரம்பிச்சிட்டான். ஹீரோவுமே அதுல இருந்து எப்படியே தப்பிச்சிட்டான். அவன் எங்க போனான்னு சீக்கிரமா பாரு. 3 பேர்ல ஹீரோ ஏற்கனவே ஒருத்தவன் அடிச்சு போட்டான். ஹீரோவுமே அங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டான் பட்டுன்னு. அங்க ஹீரோவுமே பார்க்க பயங்கரமா தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இவனும் கண் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான் ஹீரோவை. அதை கவனிச்சு ஹீரோவுமே ஓட ஆரம்பிச்சிட்டான். ஸ்னைப்பர் வச்சிருந்தவனையுமே ஹீரோ அடிச்சு போட்டுட்டான். இன்னொன்னு ஒருத்தன அந்த சின்ன கண்ணு எடுத்துட்டு சுட வரான் ஹீரோவை. ஹீரோ அவனையுமே அடிச்சு போட்டுட்டான். அங்க வந்த 3 பேர்ல ஒருத்தவன் இங்க இருந்து எஸ் ஆயிட்டான். ஹீரோ யார் அனுப்புனாங்கன்னு கேட்க போறான். அவங்க 2 பேர் போட்டிருந்த மாஸ்க்குமே பட்டுன்னு வெடிச்சிட்டு அந்த இடத்துல. கேப்டனுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு நீ தானே எங்க கூட வந்த, நல்ல வேலை தான் பாத்துருக்க, 2 ஸ்னைப்பர் அடிச்சு காலி பண்ணிட்ட. அதுக்கடுத்து இவனை தான் காட்டுறாங்க. அவன் ஹீரோட டீட்டெயில்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ இருக்கிற இடத்த தான் இப்ப காட்டுறாங்க. அந்த சூப்பர் சென்ஸோட சத்தியமே ரொம்ப அருமையா இருந்தது. எதிர்காலத்துல இது கண்டிப்பா எனக்கு பயனுள்ளதா இருக்கும். நான் இந்த குயினை வச்சுதான் என்னோட ஐம்புலங்களையும் இன்னும் மேம்படுத்தி ஆகணும். அப்பதான் இன்னும் சூப்பர் சென்ஸுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். ஹீரோ அந்த நுட்பத்தை அங்க கத்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. என்னோட ஆன்மா இங்க தனியா பிரிஞ்சு போற மாதிரி எனக்கு தெரியுது. ஹீரோ இப்ப வேற ஒரு இடத்துல தான் இருக்கான். அங்க இருக்கிறத ஹீரோமே தொட்டு பாக்குறான். அப்பனா இது உண்மையாவே கனவு கிடையாதா? என்ன மாதிரி இடமா இருக்கும்? அந்த புக்ல இந்த மாதிரி எதுவும் போட்ட மாதிரி எனக்கு தெரியலையே. பழைய காலத்துல உள்ள புக் எல்லாமே ஹீரோ சுத்தி தாங்க நிக்குது. ஹீரோ மனசுல நினைச்ச புக்குமே அவன் கண்ணுக்கு முன்னாடி பட்டுன்னு வந்துட்டு ஹீரோ இதுல லைட்டா கைய வச்சோன்னு அது எல்லாமே ஹீரோ உடம்புக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்த புக் எல்லாமே ஹீரோட மண்டைக்குள்ள போயிட்டு அதுக்கடுத்து ஹீரோவுமே ஒரு புக் எடுத்து பாக்குறான். தங்க உடம்பு உருவாக்குறதுக்கு 1000 கல்டிவேஷன் வேணும்னு அதுல போட்டிருக்கு. இன்னொரு ரிலேம்ல யாராவது கத்துருக்காங்க. அப்பனா இந்த வழியை ஈஸியா கத்துக்கலாமா? 1000 வருஷங்களுமே நமக்கு தேவைப்படாத. தங்க உடம்பை போட்டு நான் கத்துக்கிட்டேன்னா சாதாரண ஆயுதங்கள் எல்லாம் பார்த்து நான் பயப்படணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஹீரோ அந்த நுட்பத்தை தான் அங்க கத்துக்க ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல இருந்த எனர்ஜி எல்லாமே ஹீரோ உடம்புக்குள்ளதான் போகுது. அவன் உடம்புல இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அந்த தங்க உடம்புமே அவனுக்கு அங்க கிடைச்சிட்டு ஹீரோட அந்த கோல்டன் பாடியோட லெவலுமே 3 தான். இரவும் பகலும் மாறி மாறி வருது. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பசிக்கிற மாதிரி கூட தெரியல. காலத்துக்கும் நேரத்துக்கும் அது வேறுபட்ட இடமா தான் இருக்குமோ. எனக்கு அடிப்பட்ட காயங்கள் கூட இப்ப சரியாயிட்டு அவனை சுத்தி அங்க ஏகப்பட்ட புகை வந்ததுக்கு அடுத்து அவன் வெளில வந்துட்டான். வெறும் 5 நிமிஷம் தான் ஆனிச்சா, பல 1000 ஆண்டுகள் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. அந்த இன்னர் வேர்ல்டுல கத்துக்கிட்டதுமே ரொம்ப அருமையா தான் இருக்கு. அங்க ஹீரோவால எப்படி போறதுன்னு தெரியாம அங்க முழிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கடுத்து வேற சீனை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்குமே அது கணிச்சு சொல்லுது இந்த மாதிரி. அந்த பொண்ணையுமே அதை ஆஃப் பண்ணிட்டதுக்கு அடுத்து அந்த பொண்ணு இங்கே போற மாதிரி தான் தெரியுது. ஹீரோவுமே இங்கே வெளில தான் போயிட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா நான் செஞ்சு பார்த்தா அதுக்குள்ள போகவே முடியல. அப்படி என்னதான் தேவைப்படும் அதுக்கு? ஹீரோ வரதை பார்த்தோன்னு அந்த பொண்ணு கீழே விழுவுற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணை பண்ணி ஹீரோவுமே காப்பாத்திட்டான். அந்த கணிச்சு சொல்ற வாட்சை தான் ஹீரோவுமே அமுத்தி விட்டுட்டான். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல மேட்ச் பாப்பீங்க, நீங்க பாத்து போங்க, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு ஹீரோவுமே போயிட்டான். அந்த பொண்ணு மாஸ்டரை தான் பாக்குறதுக்கு போகுது. நீ பாக்குறதுக்கு இன்னுமே அழகாயிட்ட. எங்களுக்குதான் இப்ப பாக்குறதுக்கு ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. ஷென்னு, நீனுமே இதை கொஞ்சம் எடுத்துக்கடா. நீ இதை சாப்பிடறதுனால உனக்கு ஏச்சும் ஆயிட போதுடா. அந்த நோவா ஒரு சீக்கிரட்டான இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்களாண்டா. இது நடந்து எவ்வளவு நாள் ஆகுது என்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு இன்னும் தெளிவா தெரியல. அந்த சீக்கிரட்டான இடத்துக்கும் அந்த மர்மமான இடத்துக்கும் ஏதாச்சும் ஒரு லிங்க் இருக்கும்டா.
மாஸ்டருமே அங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு பாக்குறாரு. அதை பத்தி நீனுமே நிறைய வச்சிருந்தீல, அதை போய் அவன்கிட்ட கொஞ்சம் காட்டான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்களோட குழு தான் அங்க போய் எல்லாத்தையுமே பார்த்தது. அவ கொடுத்ததை வாங்கி பார்த்தோன்னா அவருக்கு என்னென்னமோ ஞாபகம்லாம் வந்துட்டு போகுது. என்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட காட்டிட்டேன். இப்ப என்ன, நீ வழி நடத்துறதுக்கு ஒத்துக்கிறியா என்ன? ஜாவும் ஜாங் குடும்பமும் சேர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாத்துக்க. நீ நினைச்சதை என்கிட்ட செஞ்சுட்ட. உனக்குமே இது நல்ல நேரமா தான் இருக்கு. நீ ஆர்டர் செஞ்சிருந்தீல அந்த பறக்கிற ரெக்க, அந்த ரேடார்லாம், அதெல்லாம் இப்பயே கொடுத்தாச்சு பாத்துக்க. உயிரெல்லாம் பணயத்துல வைக்க முடியாது பாத்துக்க. பொருள் கொடுத்தாலும் பார்த்தாது, காசுமே நீ கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். அதுக்கடுத்து கேப்டனா தான் காட்டுறாங்க. வாங்கினதுக்கு முன்னாடி சாவடிக்க பார்த்தாங்களே, அவன் எல்லாருமே ஒரு கூலிப்படையை சேர்ந்தவனு தான். அவனை பத்திக்கு ஒரு பல இடத்துல தான் இருக்கானோ, என்கிட்ட மாட்ட வேண்டியவனு தான் அவனும். கவலைப்படாத, அவனை திரும்பி அவன் மேல வந்து கையெல்லாம் வைக்க மாட்டானோ. அந்த கிரே பிளேட் குரூப் வந்து வாங்கப்பட்டு கொள்றதுக்காக வந்திருக்க மாட்டாங்க, வேற எதுக்காச்சும் இருக்க போது. நீ சொன்னதுமே சரிதான். அவங்களோட இலக்கு வந்து இம்மார்டலோட கல்லறைகள் தான். அவன் எல்லாருமே இப்ப ஷாங்கிங்ல தான் இருக்கானோ, அங்கதான் எல்லா கல்லறைகளுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணியகத்துல இருந்து நமக்கு ரகசியமான ஒரு தகவலுமே வந்திருக்கு. அங்க போய் நம்மளுமே இப்ப பார்க்க தான் போறோம். பணியாக அதுக்கடுத்து டிராகன் குரூப்புமே அங்க அனுப்பும். சரி வாங்க, இங்க இருந்து நம்ம எல்லாரும் போக ஆரம்பிப்போம். கேப்டன், நம்மளுமே அந்த இடத்துக்கு வந்தாச்சு. வானத்துக்கு மேல ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. அது எதிரிங்களோட ஷிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. அவன் அதை நிப்பாட்டி வச்சிருக்க மாதிரி தான் தெரியுது. ரேடார் நம்ம வாங்கினால தான் அவன் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டானோ. கிரே பிளட்டோட தான் இருக்கும். அதை சுத்தி கண்டிப்பா கண்காணிப்பு கேமரா இருக்கும். நீ வந்து கொஞ்சம் தூரத்திலேயே இரு, நாங்க போய் என்னன்னு பாக்குறோம். இங்க பாருங்க, அந்த கிரே பிளட் குரூப் வந்து நேரத்துக்கு அங்க போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்னன்னு போய் கொஞ்சம் ஆழமா பார்த்தாகணும். எல்லாருமே தயாரா இருங்க. நம்ம வாங்கின புது பொருளை ரத்தத்தால வச்சுதான் யூஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. 3 எங்கேயாச்சும் பாத்துரு, நாங்க அதுக்கான போயிட்டு வந்துடுறோம். கோல்டன் பாடி டெக்னிக் நம்ம கண்டிப்பா அங்க ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும். எல்லாருமே ஷிப் விட்டு வெளில வந்து பறந்து தான் போயிட்டு இருக்காங்க. நான் என்னோட 5 நல்லாவே மேம்படுத்தி இருக்கேன். கோல்டன் பாடி டெக்னிக்கை நான் பயன்படுத்தி பார்த்தே ஆகணும். அந்த ஷிப் எங்க போகுதுன்றது ஹீரோவுமே கண்டுபிடிச்சிட்டான். கேப்டன் ஹீரோவுமே அந்த ஷிப்புக்கு மேலதான் இருக்காங்க. ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்கு, என்னன்னு பாரு கேமரா வச்சு. அது மொத்தமா ஸ்கேன் பண்ணி பாக்குது யாராச்சும் இருக்காங்களான்னு. கேப்டன் அந்த இடத்துல இருந்து ஹீரோ பட்டு அழைச்சிட்டு போயிட்டாரு. எல்லாமே நல்ல நிலைமையில தான் இருக்கு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அதை ஆஃப் பண்ணிட்டானோ. கேப்டனுமே அவரோட பவர் அங்க யூஸ் பண்றாரு. ஹீரோ அதுக்கு அடுத்து வந்து ஒரு அடி அடிக்க சொல்றாரு. அடிச்ச அடியில டோர் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இவங்களுக்குமே யாரோ உள்ள வந்துட்டாங்கன்றது தெரிஞ்சுட்டு பிளட் ஈகிள்ட்ட இருந்து இவங்களுக்கு போன் வேற வருது. அதை எடுக்கலான்னு போனா அங்க ஹீரோவுமே கேப்டனும் வந்துட்டாங்க. ஹீரோ வந்து தலையிலேயே அவனை வச்சு விட்டுட்டான். அவன் ஏதோ ஒன்றத்தை பட்டு அமுத்தி விட்டுட்டான். அதுவுமே கிராஷ் ஆகுற மாதிரி போயிட்டு கேப்டனுமே எப்படி அதை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துட்டாரு. வீடியோ கால்ல கனெக்ட் ஆக போகுதுன்னு சொல்லுது. வீடியோ கால் அவனுமே கனெக்ட் ஆயிட்டான். போன் எடுக்கிறதுக்கு எதுக்காக இவ்வளவு நேரம் ஆக்குறீங்க?